ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SUEC கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பல்லாரி, 10 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம். அதனால் 1/4 கிலோ சிக்கனுக்கு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பல்லாரி, இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவிலாம் நீங்கள் செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்களேன், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயமும் சிக்கனும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எப்போவுமே செய்யும்போது, கொஞ்சம் நான்வெஜ் செய்யும்போது எப்போவுமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அதுலேருந்து கவிச்சி ஸ்மெல் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவியில் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கும். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசால் பொடி ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/4 கிலோ சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 3 டேபிள் ஸ்பூனே ரொம்பவே காரமாக தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசால் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பரட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசால் பொடி போட்டதுக்கப்புறமா ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதனாலே அரைச்சி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுன்றதுக்காக நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரு 4 பொருள் வீட்டில் இருந்தால் போதும். இதை வச்சு சிக்கன் கிரேவி சூப்பராக செஞ்சிடலாம். காலையில் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்ல பெரிய சைடிஷாக இருக்கும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்தாலே போதும், 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசைக்கெல்லாம் சாம்பார், சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கனுக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் சுலபமாக வீட்டிலே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சிக்கன் எடுத்து ரொம்ப நேரம் நிறைய ஆட் பண்ணணும், வைக்கணும், எதுவுமே உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இட்லி, தோசையா, இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சிங்களா, இந்த பக்கம் சிக்கன் கிரேவியா, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். லாஸ்ட்டில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இட்லி, தோசைக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நம்ம ரொம்ப ஆட் பண்ணல, மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குழம்பு எப்போவுமே கெட்டியாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சாச்சு, வெயிட் போட்டாச்சு, விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா இதுக்குமே வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கப்புறமா இட்லி, தோசைக்கு சாம்பார், சட்னின்னு சொல்லி வெஜிடேரியன் பக்கமே போக மாட்டீங்க. நான்வெஜ் பிடிக்காதவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.